ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு our village food சமையல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் என்னென்னா 10 நிமிஷத்தில் ஒரு சூப்பரான ஸ்வீட் மில்க் பேடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு பேனில் 1/2 லிட்டர் பால் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா பாலை கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பால் நல்லா கொதி வந்துடுச்சு. நம்ம 1 கப் சர்க்கரை போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு பால் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நான் 2 ஸ்பூன் தேங்காய் திருகி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை போட்டுக்கலாம். இது வந்து டேஸ்ட்டுக்காக தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுங்க, இல்லைன்னா விட்டுடலாம். இப்போ நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். நம்ம சேர்த்தோன்னா நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும் நம்மளுக்கு ஸ்வீட். இப்போ நான் கொஞ்சமாக கேஷ்யூ நட் போட்டுக்கிறேன். இப்போ 1 கப் அரிசி மாவு போட்டுக்கிறேன். இதை இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்காத மாதிரி. இப்போ இந்த மாதிரி பதத்துக்கு வர்ற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இந்த பதத்துக்கு வந்தோடனே நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஆறதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி இந்த மாதிரி தட்டி தட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ நீங்கள் அது மாதிரி தட்டிக்கலாம். இப்போ இது மேலே நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். நான் வந்து பாதாம் அண்ட் பிஸ்தா ரெண்டுமே வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் 10 நிமிஷத்தில் ஒரு ஸ்வீட் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டுக்கு சப்போஸ் கெஸ்ட் எல்லாரும் வந்துட்டா கூட இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த ஸ்வீட்டை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட்ஸாக கொடுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.